பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றி என வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிவித்த சூழலில் பணம் கஞ்சா பட்டுவாடா செய்து பெற்றது ஒரு வெற்றியா என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா கேள்வி எழுப்பியுள்ளார். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,24,053 வாக்குகள் பெறப்பட்டுள்ளது. 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தங்க தளபதி இதய தெய்வம் தளபதி மு.க.ஸ்டாலின் 3 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. எதிர்கட்சிகள் இப்பொழுது அப்படித்தான் சொல்வார்கள் வெற்றி பெற்றால். அதற்காக இது நாங்கள் சொல்கிறோம், இது மாண்புமிகு தமிழக முதல்வரின் 3 ஆண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி. நானும் மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதல்வரிடம் வாழ்த்து பெற சென்ற பொழுது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறோம். மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி பண பட்டுவாடா பண்ணி, பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி, குறிப்பா கஞ்சா பட்டுவாடா பண்ணி நீங்கள் இந்த வெற்றியை வாங்கியிருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாகவே பெருமைக்குரியதா இருக்கா, உண்மையாகவே ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா இந்த மக்களாட்சி நாடுலன்னு நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேளுங்க. எங்களுக்கு 1 ரூபாய் நாங்கள் காசு கொடுக்கல. அதிகாரம் ரொம்ப வலிமையாக இருக்குன்றது தான் இதை காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவங்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே இந்த தேர்தல் நடக்கலை. இது தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலேயே அவங்க முடிச்சுட்டு 1 தரம் 2 தரம் விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். இது மக்களுடைய தோல்விதான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம்.